கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பாட வகுப்பிற்கு ஆவலோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம லேவியராகமம் புத்தகத்தை நம்ம படிச்சிட்ருக்குறோம். போன வாரம் ஆரம்பித்தோம் இல்லையா? போன வாரம் நம்ம கற்றுக்கொண்டதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொள்வோம். லேவியராகமத்திலே 27 அதிகாரங்கள். அந்த 27 அதிகாரங்களும் 2 முக்கியமான கருத்துக்களை வலியுறுத்துகின்றன. அந்த 2 முக்கியமான கருத்து என்ன ஞாபகம் இருக்கா? லேவியராகமத்தில் உள்ள 27 பரிசுத்தம். இன்னொன்று முதல் பகுதியில் எது அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு? அது கூட இன்னும் பலவிதமான பலிகள். அந்த பலிகள் மூலமாக எப்படி பாவ நிவாரணம் கிடைக்கும், அதை தான் அந்த முதல் 16 அதிகாரத்துலேயும் அதிகமாக நம்ம பார்க்கிறோம். அதில் ஆசாரியனுடைய ரோல் என்ன, அதெல்லாமே தான் இருக்குது. என்னென்ன பலிகள் ஞாபகம் இருக்கா? குற்ற நிவாரண பலி. இன்னொன்று அதே மாதிரி பாவ நிவாரண பலி. அந்த குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலிக்குள்ள வித்தியாசத்தையும் பார்த்தோம். குற்ற நிவாரண பலி அப்படின்னா என்ன செய்கிறோன்னு தெரியாமல், இது பாவம் அப்படின்னு தெரியாமல் செய்கிற குற்றம், அதுதான் குற்ற நிவாரண பலி. தெரிந்து செய்வது அறியாமல் செய்வதுக்கு தான் பாவ நிவாரண பலி. அறியாமல் செய்த பாவத்துக்கு பேர் பாவ நிவாரண பலி. இது தப்புன்னு தெரிஞ்சே செய்கிறது குற்றம். அதுக்கு நிவாரணம் குற்ற நிவாரண பலி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆசைவாட்டும் பலி, இது இப்படிலாம் பார்த்தோம். அப்புறம் ஆசாரியனுடைய ரோல் என்னன்னு பார்த்தோம். முக்கியமாக 16வது அதிகாரம் இந்த புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன் எஸ், அந்த ஆரோன் வருஷத்துக்கு ஒரு முறை ஆசரிப்பு கூடாரத்துக்குள் சென்று சகல ஜனங்களுடைய பாவத்துக்காக பலி செலுத்துவார். அப்படி செலுத்தும்போது ஆரோன் மட்டும்தான் இருப்பார், தனித்து இருப்பார். அப்படி வேறு யாரும் ஆரோனோட இருக்க மாட்டாங்க. அப்போ அது முழுவதுமாக இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற பலியாக எப்படி நகரத்துக்கு புறம்பே இழுத்து செல்லப்பட்டு அங்கே தனிமையாக்கப்பட்டு அவர் பலியாவார் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு ப்ராஃபட்டிக்காக சொல்லியிருக்கிற ஒரு சாப்டர் அப்படின்னா இந்த லேவியராகமம் 16 என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம 17வது அதிகாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தடவை நம்ம போன வாரத்திலே சொன்னேன், அதனுடைய 4 சிறப்பு அம்சங்கள் இருக்குது இந்த புத்தகத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நினைக்கிறேன். அதாவது மற்ற முழு வேதத்திலும் எல்லா புத்தகத்தை காட்டிலும் லேவியராகமத்தில் தான் அடிக்கடி சொல்லப்பட்ட ஒரு சில வார்த்தைகள் என்னென்னா, கர்த்தர் மோசேயை நோக்கி. இந்த இருக்கிற 27 அதிகாரத்தில் 38 முறை கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இப்படியே கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்னு சொல்கிற அந்த வாசகம் 38 முறை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னு சொன்னால் தேவன் ஒரு மனுஷனோடு அதிகமாய் நேரடியாக பேசின ஒரு புத்தகம். இதெல்லாம் போய் ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிய ஒரு புத்தகம் லேவியராகமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக பலவிதமான பலிகளை குறித்து, எதற்காக எப்படி பலி செலுத்த வேண்டும், பலி செலுத்த வேண்டிய விளக்கங்கள், முறைகள் எல்லாவற்றையும் அதிகமாக பேசப்படுகிற ஒரு புத்தகம். பலிகளை குறித்து, பாவ நிவாரணத்தை குறித்து பேசப்படுகின்ற ஒரு புத்தகம். இந்த பாவ நிவாரணம் அப்படிங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட பிராயச்சித்தம் அல்லது பாவ நிவாரணம் அப்படிங்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 50 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, அப்படி பலிகளை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்ட புத்தகம். 3வதாக இந்த 16வது அதிகாரம் பாவ நிவர்த்தி செய்யும் முறை. ஓகே, ஆசாரியன் தனித்து வருடத்துக்கு ஒரு முறை ஜனங்களுடைய பாவத்துக்காக இப்படி செய்வான் அப்படின்னு சொல்லி இப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து
மிக துல்லியமாக தீர்க்குது. அவருடைய மரணம், அது சிலுவை பாடு, இதை குறித்து துல்லியமாக சொல்லப்பட்ட பேசப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த 16வது அதிகாரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக இதனுடைய ரொம்ப முக்கியமான கருப்பொருள் செல்வி சொன்னது போல் பரிசுத்தம். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்கள் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி 17வது அதிகாரத்திலிருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் அதிகமாய் பேசப்படுவது நம் அன்றாட வாழ்க்கையிலே எப்படி பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அங்கே வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதனால் இந்த 4 சிறப்பு அம்சங்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதிகமாய் தேவன் மனிதனோடு பேசிய ஒரு புத்தகம் கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்னு சொல்லி, அதிகமாய் பலிகளை குறித்து பாவ நிவாரணத்தை குறித்து பேசப்பட்ட ஒரு புத்தகம், அதிகமாய் இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் சிலுவை மரணத்தை குறித்து தீர்க்கமாய் சொல்லப்பட்ட ஒரு அத்தியாயம் இதில் இருக்குது, 16வது அத்தியாயம். 4வதாக பரிசுத்தத்தை குறித்து மிகவும் அதிகமாய் பேசப்பட்ட புத்தகம் லேவியராகமம். இந்த 4ஐ நம்ம ஞாபகத்தில் வைத்து கொள்வோம். அப்போ போன கிளாஸில் நம்ம 16ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்துட்டோம். அது பலிகளை குறித்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ 17வது அதிகாரத்திலேருந்து பரிசுத்தம், அதாவது அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்தம், ஆராதனையில் பரிசுத்தம், அதுலேயும் அந்த 17லேருந்து 17ஆம் அதிகாரத்தில் எப்படி காணிக்கையை எங்கே கொண்டு எப்படி செலுத்தணும் அப்படிங்கிறத 17வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். 18வது அதிகாரத்திலேருந்து 22வது அதிகாரம் வரைக்கும் அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்தத்தை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பதை 18லேருந்து 22 வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் 23ஆம் அதிகாரத்திலேருந்து 25 வரைக்கும் ஆராதனையில் எப்படி பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும், அது எப்படி பரிசுத்தமாய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை 23லேருந்து 25ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளது. 26ஆம் அதிகாரம் மோசே ஜென்ரலாக ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்வது போல் அப்படி இருக்கும். 27ஆம் அதிகாரம் பொருத்தனைகளை பற்றிய சில ஆலோசனைகள். இதோடு இந்த லேவியராகம புத்தகம் முடிவடைகின்றது. ஓகே, இன்னும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். 17ஆம் அதிகாரத்தில் பரிசுத்தம் காக்கப்பட வேண்டிய சடங்குகள், முக்கியமாக காணிக்கையை குறித்து, காணிக்கையை எங்கே எவ்விடத்தில் எப்படி செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி 17ஆம் அதிகாரம். 18லேருந்து 22 வரை அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்தம். 23லேருந்து 25 வரைக்கும் ஆராதனையை குறித்த, ஆராதனையை எப்படி பரிசுத்த ஆராதனையாக நம்ம ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ 26ல் மோசே ஜனங்களுக்கு கொடுக்கின்ற சில ஆலோசனைகள். 27ஆம் அதிகாரத்தில் அதே போல் சில அறிவுரைகள், பொருத்தனைகளை குறித்த அறிவுரைகளோடு லேவியராகமம் முடிவடைகிறது. இதுதான் செகண்ட் பார்ட். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் சில 17ஆம் அதிகாரத்திலேருந்து அப்படி ஒன்றுனா பார்த்துட்டு முக்கியமான சில காரியங்களை மட்டும் ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு புதிய ஏற்பாட்டுக்கும் லேவியராகமத்துக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அதையும் பார்த்து முடிச்சிடலாம். 17வது அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிப்போம். 17 3வது 4வது வசனங்கள். இது வாசிக்கும்போது என்ன அப்படின்னு ஒரு குழப்பமாக இருக்கலாம். ஆனால் இப்போ பலி செலுத்த வர்றவங்க அந்த ஆடை எந்த இடத்துல கொண்டு வந்து பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எங்கே தான் கொடுக்கணுமா? கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கென்று செலுத்தும்படி கொண்டு வரணுமா. அதை கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே அல்லது பாளையத்துக்குள்ளே இவங்க இஷ்டப்பட்ட இடத்துல கொண்டு போய் பலி செலுத்தினா அது இவங்களுக்கு இரத்த பலியாக எண்ணப்படும்
அப்படின்னு சொல்லப்பட்டு இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக வாசிக்கணும் அப்படின்னா உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கண்ட இடங்களிலெல்லாம் உன் சர்வாங்க தகன பலியை செலுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ நம்ம காணிக்கையை கொடுக்கும்போது கூட அந்த காணிக்கையை எதற்காக யாரிடம் கொடுக்கின்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து கொடுக்கணும். அது அந்த ஆலோசனை தான் இந்த 3-4 வசனங்கள் நமக்கு சொல்லுது. ஓகே, எஸ். அதை கர்த்தருக்கென்று கொடுக்கணும். ஒரு பாஸ்டர் சில வருடங்களுக்கு முன்பாக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போது அவங்க சொன்ன ஒரு காரியம், அவங்க சபையில் ஒரு குடும்பத்தார் பாஸ்டரோட குடும்பத்தை எவ்ரி மந்த் இன்வைட் பண்ணுவாங்களாம். டின்னருக்கு இன்வைட் பண்ணி நல்லா கிராண்ட் டின்னர் கொடுப்பாங்களாம். ரொம்ப கனப்படுத்துவாங்களாம் டின்னர் அதெல்லாம் கொடுத்து. அப்போ ஒரு நாள் பாஸ்டர் சொன்னாங்களாம், இவ்வளோ செலவு பண்ணுறீங்களே, நாங்கள் இவ்வளோ சாப்பிடவும் மாட்டோம், ஆனால் சமைக்கிறதுக்கு இவ்வளோ டைம் இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொன்னாங்களாம், பாஸ்டர் இது எங்களுடைய தசம பாகம், இந்த தசம பாகத்தை நாங்கள் உங்களுக்கு இப்படி டின்னராக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இந்த டின்னர் இனிமேல் எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா தசம பாகம் கர்த்தருக்குரியது, நீங்கள் எனக்குன்னு சமைச்சு கொடுத்து அதை கழிச்சிடலான்னு ஒரு ஆட்டிடியூட், இட்ஸ் அ ராங் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சொன்னாங்க. சில நேரம் நம்ம சிலர் நினைப்பாங்க, தசம பாகத்தை எடுத்து வச்சு அவங்களுக்கு உதவி செய்வோம், இவங்களுக்கு உதவி செய்யணும் கட்டாயம், ஆனால் அதெல்லாம் தசம பாகத்துக்கு அப்பாற்பட்டு. அதை தான் இதை சொல்லுது, காணிக்கையை செலுத்தும் போது அதில் கூட நீ கவனமாயிரு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வசனம். ஓகே, எஸ். நம்ம உன்னோட இஷ்டத்துக்கு கொண்டு போய் எங்கேயும் செலுத்தாத அப்படின்னு சொல்லி. 18வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இதில் அதான் யாரை திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. நம்ம அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப நெருங்கின இனத்தாரை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி. ஓகே, நிச்சயமாக சேம் செக்ஸ் மேரேஜ்லாம் அப்போ இதன்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது தவறு தான் இல்லையா? அதுதான் அந்த 18வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 19வது அதிகாரத்துக்கு வரும்போது அந்த முக்கியமான ஒரு கருப்பொருள் பார்த்தோம் இல்லையா, பரிசுத்தம். அது அந்த 19வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிப்போமா? 19வது அதிகாரம் 2வது வசனம். நான் பரிசுத்தர், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாசித்துட்டு தான் பேதுரு அப்போஸ்தலன் இப்படி சொல்லியிருப்பார். 1 பேதுரு 1:15 வாசிப்போமா? ஏற்கனவே நம்ம அதை பார்த்தோம். 1 பேதுரு 1:15. உங்களை அழைத்தவர் பாருங்கள். இப்போ பவுல் அப்போஸ்தலனாக இருக்கட்டும், பேதுரு அப்போஸ்தலனாக இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், இவங்களுடைய எபிசல்ஸ் நிருபங்களெல்லாம் வாசிக்கும்போது எவ்வளவு அதிகமாக இவங்க லேவியராகமத்தை வாசித்திருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். ஏன்னா நிறைய ரெஃபரன்சஸ் இந்த லேவியராகமத்திலிருந்து அங்கே வந்திருக்கும். ஓகே, அப்போ இங்கே பேதுரு சொல்கிற இந்த வார்த்தைகள் இந்த 19வது அதிகாரம் 2வது வசனத்தை அடிப்படையிலே சொல்லப்பட்டது. நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். பேதுரு அதே தான் சொல்கிறார், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். அது மாத்திரமல்ல, அப்படி நம்ம 19வது அதிகாரத்தில் இன்னும் 10வது வசனத்துக்கு வரும் பொழுது அங்கே எப்படி ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்யலாம். 9-10 வசனங்களை வாசிப்போமா?
ம் ம் பார்த்தீங்களா, எல்லாம் வலிச்செடுத்து கொண்டுட்டு வராத வீட்டுக்கு. லீவ் சம்திங். அதெல்லாம் யாருக்கு? ஏழை எளியவர்கள், விதவை, திக்கற்றவர்கள். அதை அவங்க தாராளமாக பொறுக்கி கிடட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துருங்க. எளியவனுக்கும் பரதேசிக்கும் அதெல்லாம் விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எப்படி தேவன் நம்முடைய தேவன்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, அதுபோல் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் இந்த அடிப்படையில் தான் யாக்கோபு 1வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் வாசிப்போமா? யாக்கோபு 1 அதிகாரம் 27வது வசனம். உண்மையான பக்தி என்ன அப்படிங்கிறத அங்கே யாக்கோபு சொல்கிறத நம்ம வாசிக்க முடியும். ம் 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 அதான் ம் 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 இந்த சாப்டரில் பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, அடுத்து ஏழைகளுக்கு உதவுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதே தாட்டை தான் யாக்கோபு அங்கே சொல்கிறாரு. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், இவர்கள் படும் உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது, ஏழைகளை விசாரிக்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறாரு? உலகத்தால் தன்னை கரைப்படாதபடி காத்துக்கொள்வது. அப்படின்னா என்ன? பரிசுத்தம். இதே தாட்டு தான் அப்படியே ஒரு ரத்தின சுருக்கமாக அந்த வசனத்தில் சொல்கிறத பார்க்குறோம். அப்போ எப்படி அந்த காலத்தில் அப்போஸ்தலர்கள் லேவியராகம புத்தகத்தை வாசித்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்குது. ஓகே, எஸ். பரிசுத்தம், அதுபோல் ஏழை எளியவர்களுக்கு உதவுதல். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, மேம் இந்த டேட்டூ குத்திக்கலாமா, பச்சை குத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை குத்திக்கக்கூடாதுன்னு பைபிளில் இருக்கா? இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. 28வது வசனத்தில் வாசிப்போம். 19வது அதிகாரம் 28வது வசனம். இதுதான் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஓகே, அப்படி இப்போ இனிமேல் யாராவது பிள்ளைகளோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய கொஷின் இப்படி கேட்பாங்க. அப்போ சொல்லலாம், குத்தி கொள்ளாமலும் இருப்பாயாக அப்படின்னு தேவன் நேரடியாக மோசேக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம சொல்லலாம். அதே அதிகாரத்தில் அந்த 32வது வசனத்தை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக. இதையும் நம்ம பிள்ளைங்கள்கிட்ட கட்டாயமாக கற்றுக் கொடுக்கணும் இல்லையா? வயதானவங்க பெரியவங்க வீட்டுக்கு வந்தால் அப்படியே கவுந்து கிடந்து ஃபோனையே பார்த்துட்ருக்காத, எடுத்து வச்சுட்டு எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணு. சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே அதை நம்ம கற்றுக்கணும். நம்ம விசுவாசிகள் நிறைய பேர் வீட்டுக்கு போகிறப்ப அவங்க பிள்ளைங்க நல்லா க்ரீட் பண்ணுவாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ஒரு எக்ஸப்ஷனே கிடையாது. நிறைய பேர் வீட்டுக்கு போகிறப்ப அங்கே வீட்டில் உள்ள பிள்ளைங்க, ஃபெபியாக இருக்கட்டும், ஜெஹியலாக இருக்கட்டும், ரோஹித், ரத்தீஷ், குட்டி பசங்க நிறைய பேர் வீட்டுக்கு போகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மற்றவங்க வீட்டுக்கு போகிறப்ப பிள்ளைங்க இருக்கிறதும், விசுவாசிகள் வீட்டுக்கு போகிறப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளை க்ரீட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ ரொம்ப சந்தோஷப்படும். பரவாயில்ல, பெற்றோர் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த நாட்களில் அதை சொல்லித்தரதுக்கு ஆட்கள் இல்லை. முந்திலாம் ஸ்கூலில் நமக்கு மாரல் பீரியட்னே ஒரு பீரியட் இருக்கும் இல்லையா? எங்கள் டைமில், உங்களுக்கு டைமில் அப்படின்னு தெரியல, ஒரு பீரியட் மாரல் பீரியட்னே இருக்கும். அந்த பீரியடில் மாரல் ஸ்டோரிஸ் சொல்லிவிட்டு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு மாரலை ஹைலைட் பண்ணி இப்படி சொல்லி தருவாங்க. அதெல்லாம் என்னோடய கிளாஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ பெரியவங்க வந்தால் எழுந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காலத்தில் ஃபெபி உங்கள் கிளாஸில் அப்படி யாராவது சொல்லி தராங்களா? என்னது? மேத்ஸ் டீச்சர் பாரோ பண்ணிடுவாங்களா? கம்ப்யூட்டர் டீச்சரும் பாரோ பண்ணுறதா கேள்விப்பட்டோம். எஸ், ஏன்னா அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால் தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? எஸ், பட் நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டாயமாக இவைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஓகே, அடுத்து 20வது அதிகாரத்துக்கு வரும்போது அதுலேயும் நம்ம
அன்றாட வாழ்க்கையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய பல காரியங்கள், சில அருவருப்பான காரியங்களை இன்றைக்கி சரின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கிற அருவருப்பான காரியங்களெல்லாம் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அது எவ்வளவு தவறு, அது ஒரு இரத்த பழி அவங்க மேலே சுமரும் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள். அதை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது, நீங்கள் வாசித்துக்கோங்க. அப்படி சொல்லிகிட்டே வரும்போது தகப்பனையும் தாயையும் எப்படி கனம் பண்ணணும், அவங்கள சபிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இயேசு இதெல்லாம் வாசித்ததுனால தான் நான் நினைக்கிறேன் அவங்க தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு நல்லா தெரியும், மோசேக்கு ஆண்டவர் இப்படி சொல்லி கொடுத்துருக்காரு, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்காரு, தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படியணும், அவங்கள சபிக்கக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அதனால் நான் என் தாய் தகப்பனை கனம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். 21வது அதிகாரத்தில் வரும்போது, இந்த 21வது அதிகாரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே இந்த 21வது அதிகாரத்தில் 20 முறை பரிசுத்தம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஒருவேளை நான் தப்பாக விட்டுருந்தேன்னா வந்து சொல்லுங்கள். ஓகே, 20 முறை, அதாவது பரிசுத்தம், பரிசுத்த குலைச்சல், பரிசுத்தம்னு ஆரம்பிக்கிற பரிசுத்தராக இருக்கிறது போல், இப்படி பரிசுத்தம்னு ஆரம்பிக்கிற வார்த்தைகள் 20 முறை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, அதில் ஆசாரியனை குறித்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. இதில் 4வது வசனத்தில் தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன்கிறது ஆசாரியனை குறிக்கும். முந்தின வசனத்தில் ஆசாரியனை குறிக்கும். இப்போ இந்த ஆசாரியன் தன்னுடைய ஜனத்திலே பெரியவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய ஆசாரியன் வேறு ஒருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தல் ஆகாது. அவன் மொட்டை அடிக்கக்கூடாது, தாடியின் ஓரங்களை சிரைத்து, இதெல்லாம் பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா 6வது வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராக இருப்பீர்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்கள் ஆதலால் பரிசுத்தராக இருக்க வேண்டும். ஏன் ஆசாரியர்கள் தேவனுடைய பலிகளை செலுத்துகிறவங்க, தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறவங்களா இருக்கிற அப்படின்னாலே அவங்க பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ இந்த அதிகாரத்தினுடைய விசேஷம் பரிசுத்தம் அதிகமாக பேசப்பட்ட ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். 22வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது இந்த பலிகளை எப்படி பழுதுள்ள ஒன்றையும் நீ கர்த்தருக்கு செலுத்த வேண்டாம். 22வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை பாருங்கள். 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆமாம், அடுத்த வசனத்தின் கடைசி பகுதி, அது அங்கீகரிக்கப்படும்படி ஒரு பழுதும் இல்லாமல் உத்தமமாய் இருக்க வேண்டும். அப்போ பழுதில்லாததை பெஸ்ட்டை ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா டீச் பண்ணணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பழைய நோட்டு, அப்போல்லாம் ₹1 காணிக்க போடுறது பெரிய விஷயம். ஏன்னா எங்கள் அம்மா ஒரு சட்டை தைச்சா ₹1 கிடைக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சட்டை தைக்கிறதுக்கு ₹1. ஆனால் ₹1 குறைச்சி சில்லற காசு போட விட மாட்டாங்க. அந்த ₹1 புது நோட்டாக இருக்கணும். அதை பார்ப்பாங்க. பழைய நோட்டுனா இதை காணிக்கை போடக்கூடாதுமா அப்படி சொல்லுவாங்க. இப்போ நம்ம காணிக்கை பையன் நீங்கள் சில நேரம் பாருங்கள், நிறைய செல்லாத ₹10, கசங்கி போன காசு. அது கசங்கி போனாலும் வேல்யூ குறையிறதில்ல, ஆனாலும் ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையா? அதுதான் அதை நம்ம பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே கற்றுக் கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்குறத பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கணும். நெரிசல், குருடு, முடம் அப்படிலாம் உள்ளதை ஆண்டவருக்கு செலுத்தாமல் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, 23ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம். எப்படி கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி, பரிசுத்த சபை கூடுதலான ஓய்வு நாள்
அப்படின்னு சொல்லி அந்த சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள். அப்போ கர்த்தருக்காக எப்படிப்பட்ட பண்டிகைகளை செலுத்தணும், எப்படிப்பட்ட ஆராதனை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 23 அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் 40வது வசனம். எப்படி டெக்கரேஷன்லாம் பண்ண. இப்போ கிறிஸ்மஸ் அப்போ ஒருத்தங்க கேட்ட கேள்வி, கிறிஸ்மஸ் அப்போ டெக்கரேஷன் பண்ணுறோம்ல, பண்ணலாமா, அது தேவைதானா அப்படின்னு. இந்த அதிகாரம் பண்டிகைகளை குறித்த ஒரு அதிகாரம். அதில் அந்த கர்த்தருக்கு பண்டிகையை 7 நாள் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிகை ஆரம்பிக்க முன்னாடி முதல் நாளில் என்ன செய்யணும்? வாசிங்க 40வது வசனம். ம் 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 இது என்னது? டெக்கரேஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அந்த காலத்தில் நேச்சுரல் லீவ்ஸ், நேச்சுரல் பிரான்ச்சஸ், நேச்சுரலாக உள்ள ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தொங்க விட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம நேச்சுரலுக்கு எங்கே போகிறது? அப்போ கூட சில வருடங்களுக்கு முன்பதாகலாம் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கு என்ன செய்வோம்? சவுக்கு மரத்தை உடச்சி கொண்டு வந்து வச்சுருந்துருப்போம். ஞாபகம் இருக்கா? சவுக்கு மரம் எங்கே கிடைக்கும்னு பார்த்து கொஞ்சம் ஒரு பிரான்ச்சை உடச்சி கொண்டு வந்து வச்சுருப்போம். இப்போ இதனுடைய பல அலங்காரங்கள் இப்போ நமக்கு இருக்கிற வசதிக்கு ஏற்றபடி லைட்ஸு இல்லையா, டிஃப்ரெண்ட் கலர்ஸ், இப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறோம். இது ஒரு கேள்வி சிலருக்கு. கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் அவசியமா? நியூ இயர்க்கு டெக்கரேஷன் அவசியமா? அதாவது தகுதிக்கு மிஞ்சி நம்ம செலவு பண்ணி ரொம்ப ஆடம்பரமாக அதுக்கு நம்ம செலவு பண்ண தேவையில்லை. ஆனால் அலங்கரிப்பது தவறு இல்லை அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருது. அவ்வளோதான். ஓகே, அலங்காரம் பண்ணுவது நிச்சயமாக தவறு இல்லை. கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தவறு இல்லை. ஓகே, இது சிலர் என்கிட்ட கேட்ட கேள்வி. ஆண்டவர் எப்படியோ சில நேரம் ஞானம் தருவார், இதை ஞாபகப்படுத்துவார். அதனால் உங்களுக்கும் யாராவது இப்படி கேட்டாங்கன்னா சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த வசனத்தை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 24வது வசனம் வந்து கர்த்தருடைய தீபம், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படி தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கணும். காலையிலேருந்து சாயங்காலம் தொடங்கி, அதில் மறுபடிக்கும் சாயங்காலம் தொடங்கி விடியற் காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியிலே இந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சொல்லப்பட்டிருக்கு. 25வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது இதுவும் மறுபடியும் ஓய்வு நாள், ஓய்ந்திருக்கும் ஓய்வு, அதை குறித்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம கடைப்பிடிச்சோன்னு சொன்னால், இதில் சொல்லப்பட்ட இந்த ஓய்வு எடுக்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம கடைப்பிடித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நோயே வராது. ஆனால் நம்ம வந்து எல்லாருமே ஓவர் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஓகே, ப்ராப்பர் ரெஸ்ட்டே நமக்கு இல்லை. அதுவும் சிஇஓ ஸ்கூலில் மாதிரி வேலை பார்த்தா, லேடி டோக் காலேஜ் தமிழ் டிபார்ட்மெண்ட்டில், இந்த பேங்க்கில் எப்படின்னு எனக்கு தெரியல, நமக்கு ரொம்ப ஓவர்லோடடாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ப்ராப்பராக நம்ம இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டது படி நம்ம ரெஸ்ட் எடுத்தோன்னு சொன்னால் மீதி உள்ள நாட்களில் நம்ம எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடினா தான் நிறைய வேலை செய்ய முடியும். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கரெக்ட் டைமுக்கு தூங்கி மினிமம் 6 hours. உங்களோட ஏஜ்க்கு இப்போ நான், புஷ்பா சிஸ்டர்லாம் அவங்க 8 மணி நேரமாவது தூங்கணும். 60 வயசு ஆயிடுச்சுன்னா 8 மணி நேரமாவது, 2 மணி நேரம் தான் தூங்குவீங்களா? போச்சு. ஓ, தூக்கம் வரலை அதனாலயா? ஓகே ஓகே ஓகே. ஆனால் டாக்டர்ஸ் சொல்கிறது 8 மணி நேரம் தூங்கினா நோயே இருக்காது. எனக்கும் ஆனால் 8 மணி நேரம் தூங்க முடியல. இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். 6 மணி நேரம் நிச்சயமாக தூங்கிடுவேன். பகலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். பட் ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையின்படி நம்ம ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னு சொன்னால் அடுத்த மீதி உள்ள நாட்களில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் நிச்சயமாக. இதில் 7ஆம் வருஷத்தில் வந்து ஈவன் நிலத்துக்கு கூட ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம எப்படி 1 வருஷம்
உழவே செய்யலைன்னா எப்படி அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, 7வது வருஷத்தில் நிலத்தை பண்படுத்தக்கூடாது, உழக்கூடாது, விளைச்சல் இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன சாப்பிடுவோன்னு நினைக்கிறியா? 6வது வருஷத்தில் நான் 3 வருஷத்துக்குரிய விளைச்சலை தருவேன். 6வது வருஷம் சாப்பிடுவீங்க, 7வது வருஷம் ஓய்வு, 7வது வருஷத்தில் சாப்பிடுவீங்க. 7வது வருஷம் விளைச்சல் இல்லாததுனால 8வது வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அப்பமும் தானியம் இருக்காதுல்ல. ஆனால் இந்த 3 வருஷத்துக்குரியதையும் சேர்த்து 6வது வருஷத்தில் தருவேன்னு சொல்கிறார். அதுதான் நம்மளுடைய ஃபிசிக்கலாகவும் நமக்கு. நம்ம ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தால் அவ்வளோதான், வேலையே செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம். இல்லை, கட்டாயமாக ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தோன்னா ரிஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவோம். ரெஸ்ட்டுங்கிறது தூக்கம் ஒன்று, இன்னொன்று நமக்கு பிடிச்ச வேறு ஏதாவது வேலை செய்கிறதும் ஒரு ரெஸ்ட்டு தான். இப்போ ரெஸ்ட்டுங்கிறத நம்ம தூங்கி எந்திரிக்கிறது தான் ரெஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அது உண்மை தான். ஆனால் நமக்கு பிடித்த வேறு வேலையை செய்கிறதும் ஒரு விதமான ரிலாக்ஸேஷன். அப்படி செய்யும்போது மீதி உள்ள நாட்களில் நம்ம நல்ல எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அதை இந்த அதிகாரத்துலேருந்து நம்ம நல்ல அழகாக கற்றுக்கொள்ளலாம். அடுத்து தொடர்ந்து தன்னுடைய சகோதரனுக்கு எப்படி நம்ம உதவி செய்யணும் அதெல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. சகோதரனை அந்நியனை மாதிரி ட்ரீட் பண்ணாத, அவங்கிட்ட வட்டி வாங்காத, அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. 26வது அதிகாரத்துக்கு நம்ம வரும் பொழுது 3வது வசனத்தில், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்திலே உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். கர்த்தருடைய கட்டளை இதில் உள்ள இந்த லேவியராகமத்தில் உள்ள நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, இவற்றுக்கெல்லாம் கர்த்தர் கொடுத்த அந்த கட்டளைகள், நியமங்களை நம்ம ஃபாலோ பண்ணி நடந்தோன்னு சொன்னால் நிச்சயமாகவே அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்புறம் அந்த இன்னொரு வசனம், இதில் 10வது வசனத்தை வாசிப்போம். பழையதை விலக்குவீர்கள். இது தானியத்துக்கு மட்டுமல்ல, நம்ம வச்சிருக்கிற துணிமணிக்கும் கூட இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம்ம எவ்வளவோ புது துணி வாங்குவோம், ஆனால் எந்த காலத்துலேயோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு சேலையை அப்படியே வச்சுருப்போம். அதை கொடுக்க மனசு வராது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நமக்கு புதியதுக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலைக்கிறணும். அப்படின்னா தேவையானவங்க, அதுக்காக கிழிஞ்சு போனது அந்த மாதிரி இல்லை, தேவைக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா மற்றவங்களுக்கு அதை கொடுக்கறது நல்லது. ஓகே, எஸ். கடைசி அதிகாரம் பொருத்தனைகளை குறித்து 28வது வசனத்தை வாசிப்போம். அதை பற்றி தான் முழு அதிகாரமும். ஒருவன் 27வது அதிகாரத்தில் 28வது வசனம். ஆமேன். நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம், ஆண்டவருக்கு ஒரு இப்படியாக நேர்ந்து கொண்டுட்டோம் அப்படின்னா அதை கட்டாயமாக ஆண்டவருக்கு செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதை தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இதுதான் இந்த 27 அதிகாரங்களிலும் நம்ம எல்லாத்தையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கல. நான் சொன்னபடி இது ஒரு ப்ரீஃப் சம்மரி தான். முக்கியமான வசனங்கள், அந்த ஒவ்வொரு அதிகாரத்தில் முக்கியமாக சொல்லப்பட்ட கருத்துக்களை நம்ம பார்த்தோம். அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க குயிக்காக. புதிய ஏற்பாட்டுக்கும் லேவியராகமத்துக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்னா எப்படி இயேசு, பவுல் அப்போஸ்தலன், பேதுரு அப்போஸ்தலன் இவங்கள்லாம் பழைய ஏற்பாட்டிலேருந்து முக்கியமாக லேவியராகமத்திலேருந்து அவங்களுடைய பிரசங்கத்தில் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய நிரூபங்களில் எழுதியிருக்காங்க. அதை எப்படி இந்த பலி, முக்கியமாக அந்த பலிங்கிறது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததற்கு ஒரு நிழலாக இங்கே சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்கு சில வசனங்களை மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். மார்க்கு 1வது அதிகாரம் 44ஆம்
வசனம். ஆண்டவராகிய இயேசு சொன்ன அந்த வார்த்தை வாசிப்போமா? மார்க் 1:44. ம் 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 ஆ இப்போ ஒரு குஷ்டரோகி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கிறான். அவனுக்கு கை சரியாகுது. உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டு இருக்கிறவைகளை. ஏன்னா இதில் ஒரு சாப்டர் ஃபுல்லாகவே லெப்ரசி பற்றி இருக்குன்னு நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? அவன் சுத்தமான பிறகு ஆசாரியன்கிட்ட போனோம், ஒரு பலி செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம வாசித்தோம். அப்போது ஆண்டவர் அதை வாசித்ததுனால தான் அவருடைய நாட்களில் ஒரு குஷ்டரோகி சுத்தமான போது அவனை பார்த்து சொல்கிறார், மோசே என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ரோமர் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். பவுல் எப்படி ரெஃபர் பண்ணுறாரு இந்த லேவியராகமத்தை அப்படின்னு சொல்லி. ரோமர் 10வது அதிகாரம் 5வது வசனம். ம் 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 லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 18:5. ம் ம் அவைகளால் பிழைப்பான். அதே வார்த்தைகளை தான் பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் சொல்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஓகே, அடுத்தது இன்னும் ஒரு அட்டோன்மெண்ட், அதுதான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அட்டோன்மெண்ட்டுங்கிற இங்கிலீஷ் வேர்டுக்கு மீனிங் பிராயச்சித்தம். அந்த எபிரேய மொழியில் அட்டோன்மெண்ட் அப்படின்னா மூடுதல் அப்படின்னு, மூடி விடுதல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா டெம்ப்ரரி கவரிங். அதாவது இந்த பலிகள் எல்லாம் பெர்மனண்ட்டாக உன்னை ரிடீம் பண்ணாது, பெர்மனண்ட்டாக உனக்கு பாவ மன்னிப்பை தராதுங்கிற அதுக்கு அதை எம்ஃபசைஸ் பண்ணத்தக்க விதத்தில் தான் அந்த வேர்டு எப்ரேய அட்டோன்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இது நிரந்தரம் அல்ல. இந்த பலிகள் நிரந்தரமான ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத வலியுறுத்தும்படியாக தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னு சொன்னால் எப்ரேயர் 10:4 வாசிப்போம். நம்மளுடைய பெர்மனண்ட் ரிடம்ஷன் எப்போ தான் கிடைக்கும்? 10வது அதிகாரம் 4வது வசனம், 4-5 கூட வாசிப்போம். அப்படி தொடர்ந்து வாசித்தோன்னு சொன்னால் அது இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி பிதாவின் சித்தம் செய்ய இதோ வருகிறேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்து ஒரே பலியாக தன்னை கொடுத்தார் அப்படிங்கிறத அந்த அதிகாரம் முழுவதிலையும் நம்ம வாசிக்க முடியும். அப்போ ஒரே பலி, பெர்மனண்ட் ரிடம்ஷன், அது இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அப்படிங்கிறது. ஓகே, எபிரேயர் இதே அதிகாரத்தில் 11-12 கூட வாசிப்போம். இவரோ பார்த்தீங்களா, இயேசுவோ பாவங்களுக்காக ஒரே தரம் தன்னையே பலி செலுத்தினார். அப்போ தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார் என்று சொல்லி நம்ம வாசிக்கின்றோம். எஸ், ஓகே. 1 பேதுரு 1:15 ஏற்கனவே வாசித்துட்டோம். பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டது இல்லையா? நான் பரிசுத்தராக இருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். கடைசியாக இயேசு 2வது பிரதான கற்பனை அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொன்னார். 1வது கற்பனை, தேவனை அல்லாமல் உனக்கு வேறு தேவன் வேண்டாம். 2வது கற்பனை, உன்னில் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22வது அதிகாரத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 22:39 வசனம். 22:39.
பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. லேவியராகமம் 19வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 19:18. பார்த்தீங்களா, ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய பிரசங்கத்திலே, உபதேசத்திலே, ஆலோசனையிலே லேவியராகமத்திலிருந்து எடுத்து கோட் பண்ணுறாரு. அப்போஸ்தலர்கள் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன அந்த லேவியராகம புத்தகம் மிகவும் முக்கியமான ஒரு புத்தகம். அதை நம்ம மறந்து விட வேண்டாம். வாசிக்கும்போது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதனுடைய அர்த்தங்கள் மிக ஆழமான ஆவிக்குரிய அர்த்தங்கள் உடையவை. ஓகே, ஆகவே இந்த 27 அதிகாரங்களையும் கொஞ்சம் நிதானமாக வாசித்து பாருங்கள். அது நம்மளுடைய அன்றாட பரிசுத்த வாழ்க்கைக்கு, நம்ம ஆராதனை முறைமைகளுக்கு மிகவும் அருமையான ஒரு வழிகாட்டியாக இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.